கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அடிக்கடி நான் சொல்கிறது பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியன், பைபிள் பேஸ்டு கிறிஸ்டியன். புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி இருக்கணுமே தவிர ஏதோ கூட்டத்தில் நம்ம கலந்து கொண்டோன்னா எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம வரக்கூடாது. ஆண்டவரை தேடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நான் வாசிக்க சொன்ன வசனம் நேற்று 143ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். அந்த வசனத்துக்கு திரும்ப நம்ம போகலாம். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்னை செம்மையான வழியில, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீரே என் தேவன். ஆண்டவர் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். செவ்வையான வழியில் நடத்துவாராக. அப்போ நம்முடைய மன விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம ஒரு சரியான, நம்ம வெறும் மனதில் ஏவப்பட்டு ஜெபிச்சா மாத்திரம் போதாது, அந்த ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதான் உமக்கு பிரியமானதை நான் செய்ய போதித்தருங்க. உம்முடைய நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துங்கப்பா. செவ்வையான வழியில் நடத்துங்க, நடத்துங்க அல்லது நடத்துங்க, என்னை நடத்துகிற தேவன். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது அவருடைய விருப்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது அவருடைய விருப்பம். அப்போ அவருடைய விருப்பத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அவரால் நீங்கள் நடத்தப்படணும். கர்த்தர் தான் உங்களை நடத்தணும். இந்த ஜூனில் கர்த்தர் நமக்கு 1ஆம் தேதி பேசும்போது கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று கர்த்தர் பேசினது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அப்போ கர்த்தர் உங்களை நடத்தணும், ஆண்டவர் நடத்தணும். நம்ம என்ன சில நேரங்களில் நம்ம சிந்தையில் ஒன்று வச்சுக்கிடுவோம், சரியா? அதை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே நீர் இதை தரணும், இதை தரணும், இதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவரை வலுக்கட்டாயம் பண்ணுவோம். தேவனுடைய பிள்ளைகளை வலுக்கட்டாயம் பண்ணி ஒரு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் அவராகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லை? ஒரு வலுக்கட்டாயம் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை போராடி பெற்றுக்கொள்வதற்கும். ஆனால் சில விஷயத்தை சாத்தான் பறித்து கொண்டு போவானானால் அவனை துரத்தி கொண்டு போகவும் நமக்கு தெரியணும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்குரியதை அவன் பறித்து கொண்டு போவானே ஆகில் அவனை துரத்தி கொண்டு போகவும் நமக்கு தெரியணும். உதாரணமாக தாவீது சிக்லாகு பட்டணத்தில் அவனுடைய தீக்கரையாக்கி இல்லையா, அமலேக்கர் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடிட்டாங்க. அப்போது தாவீது அப்போ எடுத்துக்கிட்டா, இதான் நான் வரேன் பாரு, அவனுக்கு பின்னால் போகிறேன் அப்படியே சொன்னால் தாவீது நெருக்கப்பட்டான், அழுதான். தாவீது அழுதான், மனுஷன் இல்லையா, மனுஷிகத்தில் இருக்கிறான், அதனால் அழுதான். ஒரு பக்கம் கர்த்தருக்குள்ளே தன்னை தேற்றிக்கொண்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் தொடர்ந்து அந்த தண்டுகளை பின்தொடரவா என்று கேட்குறான். அதாவது என்னது, நடத்துதல். ஆமாம், உன் விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன், அதை புரிஞ்சுக்கோங்க. ஜோசியம் சொல்லுகிற இடங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் விருப்பம் நிறைவேறும், அது நிறைவேறும், இது நிறைவேறும் சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆமாம், நிறைவேறல அப்படின்னும்போது என்ன செய்ய போகிறீங்க? அதனால் ஆரம்பத்திலேயே கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரே என் விருப்பம் ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் விருப்பம்தான்ப்பா என் விருப்பம். என் பிள்ளைகளை குறித்து இன்னைக்கு கூட நாங்கள் ஊழியர் கூட்டத்தில் பேசினேன். என் பிள்ளை இந்த காலேஜில் சேர்க்கணும், அங்கே தான் சேர்க்கணும், நீங்கள் நிலையாக நிற்காதீங்க. உங்கள் பிள்ளை எந்த கல்லூரியில் கொண்டு சேர்க்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம ஒரு காலத்தில் எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம் இல்லை? ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தோம். ஒரு காலத்தில்
ஒரு காலத்துன்னு சொல்ல, எங்கள் காலத்துலலாம் சொல்லி கொடுக்குறது சரியான ஆள் இல்லாமல் இருந்தாங்க. இங்கே ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இருக்கிறதுல பெஸ்ட் டீச்சர் யார், இருக்கிறதுல பெஸ்ட் ஃபாதர் யார்? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அவர் தேற்றரவாளன் மட்டுமல்ல, அவர் நடத்துகிறவர். அவர் ஒரு தகப்பனை போல நம்மை நடத்துவார். அப்போ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை நிலையான இங்கே தான் சேர்க்கணும். ஏன்னா எங்கள் அக்கா பையன் அங்கே தான் சேர்த்துருக்கு, அது மாதிரி நானும் அங்கே தான் போய் சேர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்ன சொல்ல சரிதானே? அதனால் தேவனுடைய நடத்துதலுக்குள்ளே நீங்கள் வந்துடணும், கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்குள்ளே வந்துடணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்தை உங்கள் விருப்பம் அழகாக நிறைவேறிடும். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய நல்ல ஆவிதான் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அப்போ ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உங்கள் ஃபேமிலி, உங்கள் மைண்ட் செட்டப் சரியா, எல்லாமே ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே நீங்கள் வந்துடணும் என்று நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். சரி, இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். ஆமென். அது 1லேருந்து வாசிக்கிறோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசிக்காம வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். ஆடுகளின் மேய்ப்பன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஷெப்பர்ட், ஆடு, ஷீப். நல்லா கவனிக்கணும், நம்ம எல்லாரும் ஆடுகள், அவர் மேய்ப்பன். அவர் தான் நல்ல மேய்ப்பன் இல்லை? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான், பைபிளில் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ உங்களை இப்போ மேய்ப்பன் என்றால் நடத்துகிறவர், நடத்தி செல்லுகிறவர். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தினுடைய மறைவான சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்குமே தவிர ஜிபிஎஸ் ராபின்சன்லாம் உங்களை விடுதலை ஆக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் எப்போ பார்க்கலாம், அவர் எங்கே பார்க்கலாம் அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஜெபம் பண்ண, அது வேற. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அறியாமையின் காலங்களை நம்ம காணாமல் இருந்தோம். ஆண்டவர் காணாதவர் போல இருந்தாராம். பரவாயில்லப்பா, அவங்களுக்கு சத்தியம் தெரியாதுப்பா. அதனால் இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு இங்கே பாருங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாக ஏறுகிற கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வேறு வழியாக ஏறுகிறவன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை நடத்துகிறவர்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். இப்போ பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது வரலைன்னா உடனே ஃபோன் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வேறு மாதிரி, பிள்ளைகள் வரலைன்னா வந்த பிறகு முழங்கால் போட்டு முட்டில் தோலை உரிச்சு விடுவாங்க. இப்போ வேறு மாதிரி ஸ்டைலு. ஆக மொத்தம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளைகள் வரல, இங்கே வரல, அங்கே வரல, இவ்வளோ முட்டை மார்க் எடுத்துகிட்டு இருக்கான், அல்லது ரொம்ப போராக இருக்கிறான், அப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்ல டீச்சர்ஸ், நல்ல பள்ளிக்கூடத்தில் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கிறான். இப்போ உங்கள் வீட்டுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வாசல் வச்சுருப்பீங்க, அந்த ஃப்ரண்ட் டோர். அது வழியாக தான் வந்தால் அவன் நல்லவனாக இருப்பான். அவன் புறவாசல் வழியாக ஒருத்தன் உள்ளே வரானா அவன் கள்ளனாக தானே இருப்பான். அப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னும் போங்க கீழே, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இப்போ நடத்துதலை பற்றி நான் பேசுகிறேன். மேய்ப்பன் பிரதானமானவர் இயேசு கிறிஸ்து, மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
ஆடுகள் நீங்களும் நானும். அப்போ ஏசப்பா இந்த பூமியில் தன் ஜீவனை கொடுத்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு கூட எழுந்து 50ஆவது நாள் அபிஷேகத்தை ஊற்றிட்டாரு. பெந்தைக்கோஸ்தே நாளில் அபிஷேகம் இந்த பூமியின் மேல் ஊற்றப்பட்டு விட்டது. இப்போ ஆவியானவருடைய காலத்தில் இருக்கிறோம். ஆவியானுடைய காலம் இது கிருபையின் காலத்தினுடைய முடிவுக்குள்ளே வருகிறோம். கர்த்தருடைய வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலம். அப்போ ஆவியினால இப்போ நடத்தப்பட வேண்டிய ஒரு காலம். அப்போ வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நீங்களும் நானும் ஆடுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். முதல்ல இது அந்த கர்த்தருடைய சத்தம் தானா அல்லது மனுஷனுடைய சத்தம் தானா? வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான், அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியினால நீங்கள் நடத்தப்படணும்னா, அல்லது எங்களை மாதிரி ப்ரீச்சர்ஸ் உங்களை நடத்தணும். இன்றைக்கி கூட நான் பகல் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தில் அதாவது சரியாய் நடத்துகிற லீடர்ஷிப் இன்னைக்கு கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். வேதனையான காரியத்தை ஆன்லைனில் நான் சொல்கிறேன். வேறு சந்தர்ப்பம் வேறு வழியே இல்லை, அவ்வளோதான். தெர் ஆர் லாட் ஆஃப் லீடர்ஸ், தெர் ஆர் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது பாஸ்டர்ஸு, எங்களை மாதிரி இவாஞ்சலிஸ்ட்டுன்னு சொல்லி நிறையா லிஸ்ட் இருக்குது, பட்டியல் இருக்குது நிறையா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யார் நல்ல மெய்ப்பன், யார் நல்ல மெய்ப்பன், யார் வாசல் வழியாய் பிரவேசிக்கிற நல்ல மெய்ப்பன், கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறவன் யாரு என்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனை முதல்ல விசுவாசிகள் கண்டுபிடிக்கணும். ஆமாம், அப்போ சும்மா நீங்கள் ஒரு இடத்துக்கு போன ஜெபம் பண்ண எனக்கு என் விருப்பம் நிறைவேறல நீங்கள் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் விருப்பம் நிறைவேறணுமா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்கிறேன், உங்கள் விருப்பம் நிறைவேறணுமா, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற தொடர்பை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உங்களை நான் இப்போ போதிக்கிறேன்னா உங்களை சரியான விதத்தில் நான் போதிக்கணும். வசனம் சொல்லுகிறது, அவன் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னா மேய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கணும். ஆடுகள் அறிந்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா மேய்ப்பர் அல்ல, எல்லாருமே மேய்ப்பர் சொன்னாலும் எல்லாரும் மேய்ப்பர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு 10 பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு பிள்ளை சத்தம் போடுது அப்படின்னா அந்த தாய்க்கு தெரியும், என் பிள்ளை தான் சத்தம் போடுது, அது என் பிள்ளையினுடைய சத்தம் தான் அப்படின்ற அளவுக்கு அந்த தாய்க்கு கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி பிள்ளைக்கும் தெரியும், இது எங்கள் அம்மா சத்தம் தான், இது எங்கள் அப்பா சத்தம் தான், இது எங்கள் அப்பா சத்தம் இப்படி தான் இருக்கும். ஃபோனில் எங்கள் அப்பா இது எங்கள் அப்பா பேசுகிறாங்க, எங்கள் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, அந்த காலிங் பெல்லு அழுத்தும் போதே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போதே எங்கள் அப்பா அழுத்துறாரு, இது எங்கள் அம்மா அழுத்துறாங்க, இல்லை எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, சம்படி யாரோ ஒருத்தர் அழுத்துறாரு. நான் சொல்றது சரியா இருக்கா? நான் புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த சத்தத்தை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அவங்க பாருங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஒவ்வொரு ஆடுகளுக்கு பெயரை வச்சு அவன் வெளியே அழகா நடத்துகிறான். அதுதான் நடத்திப்பு, நடத்துதல், தெய்வீக நடத்துதல் உங்களுக்கு வேணும் பிரியமானவர்களே. அப்புறம் அவன் ஆடுகளை 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஒரு நிமிஷம் நல்ல கவனிங்க, அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். நீங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு போறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆடுகளுக்கு பின்னால நடக்க மாட்டாங்க, ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போவாங்க மேய்ப்பன். அந்த மேய்ப்பனை ஆடுகள் ஃபாலோ பண்ணும், அவன் தான் நல்ல மேய்ப்பன். சில மேய்ப்பன் ஆடுகளை முன்னால் விட்டுட்டு இவன் பின்னால் அதை எதை வாய் பார்த்துக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பேர் மேய்ப்பன் தான், அவன் கூலிக்கு மாரடிக்கிற மேய்ப்பன்.
கூலிக்கு மாரடிக்கிற மேய்ப்பன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் அழகாக சொல்லுகிறது, அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கு முன்பாக ஒருவர் நடக்க வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். இப்போ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சினிமா துறையில் இப்போ ஒருத்தர் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லான காரியத்தை செஞ்சால் அவர் சொல்லுவார், என்னுடைய குரு இவர் தான், என் குரு, அவரை தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு அவரை மேன்மையாக பேசுவாங்க. தப்பு கிடையாது. அவருக்கு உலக பிரகாரமாக அவங்களுக்கு கிரிக்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா, பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, அவங்களுடைய கோச்செலாம் வெளியே பேச்சே வராது. கோச்சை பார்த்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அவர்கிட்ட இன்டர்வியூலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த 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 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, அவன் சொல்லுவான், அவர் தான் என்னுடைய மாஸ்டரு, என்னுடைய கோச் அவர் தான், அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்வாங்க. இல்லையா? ஒரு இசைத்துறை எடுத்துக்கோங்க. இவ்வளோ நீங்கள் பிரமாதமாக இப்படி நீங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா என் குரு அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்த பிறகு உங்களை நடத்துகிறது உங்கள் பாஸ்டராக இருக்கலாம், அல்லது அனுதினமும் நான் பேசுகிற செய்தியை கேட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க, அந்த செய்திகள்லாம் எங்களை பலப்படுத்தி இருக்கிறது, உற்சாகப்படுத்தி இருக்கிறது, தைரியப்படுத்தி இருக்கிறது, கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் அதில் உள்ளான அர்த்தம் என்னன்னு கேட்டால், வார்த்தையும் வல்லமையும் தான் உங்களை வழி நடத்தி இருக்கிறது. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. வார்த்தையும் வல்லமையும் தான் உங்களை வழி நடத்தி இருக்கிறது. அப்போ நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஒன்று வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது பவர் ஆஃப் காட். அது எங்க நம்ம பண்றோம்? ரெண்டுத்தையும் விட்டுட்டு அவர் தான் அதை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அவர் தான். செல்ஃபி எடுத்துக்கலாம் வரியா, கூட இருந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் வரியா அப்படின்னு. செல்ஃபி எடுத்தால் பரலவும் போக முடியுமாய்யா? நான் கேட்குறேன். செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிட்டீங்க, அதை வைங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சின்னும் கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் நீங்கள் நேசிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஆனால் அதனால் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்றேன் நான். அப்போ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு உருப்படியாக இருக்கிற ஊழியக்காரனை ஒரு மாதிரி ஆக்கி, ஏற்கனவே ஒரு மாதிரி ரூட்டில் போயிட்டுருக்கிற ஆளை இன்னும் வேறு மாதிரி ரூட்டாக மாற்றி, அப்போ அதுக்கு தான் என்னென்னு சொல்கிறேன்னா, அதாவது ஆடுகளுக்கு முன்பாக போகிற மெய்ப்பனை கண்டுபிடிங்க. ஆடுகளுக்கு முன்பாக போகிற மெய்ப்பன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், நானே நல்ல மெய்ப்பன். இப்ப அந்த மெய்ப்பன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறாரு. அப்ப ஆவியானவரே என்னை நடத்துங்க, எனக்கு முன்னால போங்க அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க மன விருப்பம் நிறைவேறும். இதான் சத்தியம். அப்போ பாருங்க, அவனுக்கு முன்பாக நடந்து போகிறான். 4ஆம் வசனம், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவைகள் பின் செல்லுகிறது. ஆமா, எல்லா ஆடுகளும் பின் செல்லுகிறதுன்னு இல்லை. அதாவது ஆடுகள், எந்த ஆடுகள் ஆவியானவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுகிறதோ அந்த ஆடுகள் மட்டும்தான் ஆவியானவரை ஃபாலோ பண்ணுது. 1000 முறை திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த ஊழியக்காரனையும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது அவன் பேசுகிற வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்க, வேர்ட் ஆஃப் காடை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல புரிஞ்சுக்கோங்க. எந்த ஊழியக்காரனையும் அவர் ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு, அவர் துருபதேசக்காரர் சொன்னா சொல்லிட்டு, அதை பற்றி எனக்கு இப்போ கவலை இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய அவல நிலை என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளை வார்த்தையை விட்டுறோம், வல்லமையை விட்டுறோம். அந்த கர்த்தருடைய தாசர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ், இவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய ஃபேனு, இவருடைய லைட்டு, அவனுடைய ஏசி, இவனுடைய சென்ட்ரல் ஏசி, இப்படின்ற மாதிரி சென்ட்ரலைஸ்டு ஏசி, இந்த மாதிரி அப்படி ஆகி போய் கடைசியில் அவங்க காலங்கள் முடியும் போது இவனும் அவுட் ஆயிரும். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அதாவது நம்ம வசனத்தில் வாழ்க்கையை கட்டணும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகத்தில் வாழ்க்கையை கட்டணும். அபிஷேகத்தில் வாழ்க்கையை கட்டினாதான்
அந்த மேய்ப்பனுடைய சத்தம் ஆடுகளுக்கு கேட்கும். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லும். ஆடுகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். ஆமா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். இப்ப போறேன், ஆதி ஆகமத்துக்குள்ள போறேன், திருப்ப வேண்டாம், அது நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். வழக்கமா கேட்கிற சத்தம் தான் பிதாவாகிய தேவனுடைய சத்தம். நம்ம ஆதாமுக்கு வழக்கமா கேட்கிற சத்தம் தான். அவன் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம். அந்த உலாவுகிற சத்தம் கேட்ட உடனே அடிச்சு பரண்டு கர்த்தர் வந்துட்டார், ஆண்டவர் வந்துட்டார்னு கணவன் மனைவியும் போய் நம்ம ஊர் ஸ்டைலில் சொன்னால் நம்ம பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் அப்படின்னு. ஆனால் அதே கப்புள் தான் ஒரு நாள் அந்த உலாவுகிற சத்தம் அவர்களுக்கு வேதனையை உண்டாக்கினது. அதே சத்தம் தான் ஒரு நாள் அவர்களுக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க தவறும்படி செய்தது. காரணம் ரூட்டு மாறிடுச்சு. ரூட்டு மாறிட்டு இந்த சத்தத்தை எந்தெந்த மாவட்டத்திலிருந்து நீங்க கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, எந்தெந்த தேசத்திலிருந்து கேட்குறீங்கன்னு தெரியல. உங்க ரூட்டை எப்பவுமே கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. உங்க ரூட்டை எப்பவுமே கவனமா வச்சுக்கோங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தில் உங்க ரூட்டு தான் ரொம்ப முக்கியம். ஆமா, டெஸ்டினி ரொம்ப முக்கியம். அப்படின்னா போய் சேர வேண்டிய இடம் முக்கியம். போய் சேர வேண்டிய இடம் முக்கியம். அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதில் 1000 மடங்குல கோடி மடங்கு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆனா நீங்க தேவ சத்தம் கேட்கணுமே. நீங்க தேவ சத்தம், மெய்ப்பனுடைய சத்தம் கேட்கணுமே. மெய்ப்பனுடைய சத்தம் கேட்கணுமே. உங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, அந்த ஆதாமுக்கு சத்தம் கேட்டுச்சு. ஆனா சத்தத்தை நோக்கி போறவன் ரிவர்ஸ்ல போறான். காரணம் என்னன்னா, அதுக்கு இடையில சாத்தான் உள்ள நுழைஞ்சு விளையாடிட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாரத்தோடு சொல்றேன், போராட்டம் வராமல் அல்ல வரும், கஷ்டம் வராமல் அல்ல வரும், நெருக்கம் வராமல் அல்ல வரும், இழப்புகள் வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். ஆனா நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கிற செவிகளா இருக்கணும். அந்த காட்ஸ் வாய்ஸ், the voice of God, அந்த தெய்வீக சத்தத்தை கேட்கணும். சாமுவேலுக்கு கேட்டுச்சு, ஆனா அவனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இல்லை, காரணம் சின்ன சாமுவேல். ரெண்டாவது, அந்நாட்களில் தேவனுடைய தரிசனங்கள்லாம் அபூர்வமாக இருந்த காலம். அதனால் அவருக்கு அதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால தான் சீனியர் பாஸ்டர் மூத்த ஆசாரியனை போய் ஏலியை போய் கூப்பிட்டீரான்னு சொன்னார். அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். அதனால் எப்பா இனிமே வந்தா என்கிட்ட பேசாத ஐயா, என்னிலும் வல்லவர் ஒருவர் உன்னை கூப்பிடுறாரு, அவர்கிட்ட பேசுன்னு அவரை கைட் பண்ணுறார். ஆமாம், அப்படி கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, சரியாக வழி நடத்துறதுக்கு ஆள் வேணும்ல. அதனால் இனி ஒரு சத்தம் வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படு, நான் கேட்டு சொல்கிறேன், நான் 2 நாள் கழித்து சொல்கிறேன் கேட்டு. அப்படியா சொன்னார்? இல்லை, இனி ஒரு சத்தம் வருமானால் சொல்லும் ஆண்டவரே, நான் கேட்குறேன், நீ சொல்லு. சத்தம் தொடரும், கம்யூனிகேஷன் தொடரும். ஆமாம், சிலருடைய லைஃப்பில் கம்யூனிகேஷன் கேப் ஆகி போச்சு. ரொம்ப முன்னெல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்போ ரொம்ப கேப்பாக போச்சு. அதனால் என் விருப்பத்தை நான் எவ்வளோ சொன்னாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. கம்யூனிகேஷன் கேப். ஃபேமிலி லைஃப்பில் கூட கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கையில் கம்யூனிகேஷன் முக்கியம், ஆஃபீஸில் கம்யூனிகேஷன் முக்கியம், இல்லையா? ஊழியத்தில் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லும். அந்த ஆடுகள் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறதோ அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே கர்த்தருக்கு பின்னால் போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 1000 பிரச்சனை வரும், ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சத்தத்தை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதித்து அறியும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். 5ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 5ஆம், John chapter
10 verse 5. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். பார்த்தீங்களா, யார் அந்நியன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாமே தீர்க்க தரிசனம் நினைச்சிடாதீங்க. சரியா, எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறாதீங்க. குறிப்பா சொல்றாங்க, குறி வச்சு சொல்றாங்க. இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதில் அந்நிய சத்தம் எது, அதாவது அந்நிய அக்கினி எது, அந்நிய சத்தம் எது, தேவ சத்தம் எது என்பதை அறியத்தக்க தெய்வீக ஞானம் உங்களுக்கு வேணும். ஆமென். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு ஃபேமிலிஸ் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க தாயா கல்யாணம் பண்ணி வச்சோம். கடைசியில் பார்த்தா பயங்கர போராட்டமாக இருக்குது. இப்போ போய் கேட்டால் நாங்கள் சொன்னோம், நீ ஜெபிச்சிருக்க வேண்டியதானேன்னு திருப்பி விட்டுட்டாங்க. ஆமாம். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு ஃபோனை போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டாங்கானுங்க. அவங்க தான் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறாங்க. அவங்க வேறு வழியாக ஏறுகிறவர்கள், வாசல் வழியாக வர ஆட்கள் கிடையாது. புரிஞ்சுக்கிடணும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். அப்போ வசனம் சொல்லுகிறது, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஊமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். இயேசு அவர்களோடு கூட சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. கருத்தை அறியவில்லை. இந்த ஓமை ஆண்டவர் இந்த ஓமையாக ஒரு பேரபிளா சொல்றாரு. ஜீசஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்பெஷாலிட்டியே பேரபிள்ஸ். ஓமையை சொல்லு, ஒரு கதை சொல்லி அழகா ஆண்டவர் டீச் பண்ணுவார். இது ஒரு ஓமை ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த 6ஆம் வசனத்துல இந்த ஓமையை இயேசு அவர்களுக்கு சொன்னபோது அவர்களோ அவர்கள் சொன்னதின் கருத்தை அறியவில்லை. இப்போ நிறைய விசுவாசிகள் நம்ம அப்படித்தானே இருந்துடுறோம். என்ன சொல்றோம்னு கருத்து பேசிட்டே. இப்போ குழம்பு வச்சாச்சா, சோறு பொங்கிட்டா, ஸ்டவ் ஆஃப் பண்ணியா அப்படின்னு நாங்கள் கதவை தட்டுறது யாரு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு டீவியேஷனுக்குள்ள போயிருச்சுன்னு வைங்களேன். அப்போ இடையில என்னமோ சொன்னாங்க, ஆனால் நல்லா இருந்துச்சு தெரியுமா, நல்லா இருந்துச்சு. என்ன இது சோறா கறியா நல்லா இருக்கிறதுக்கு. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழகா ஒரு ஓமம் மூலமா, ஒரு கதை மூலமா, கள்ளன் யாரு, கொள்ளைக்காரன் யாரு, மேய்ப்பன் யாரு, ஆடுகள் யாரு, ஆடுகள் முன்னுக்கு போகுமா, ஆடு பின்னுக்கு போகுமா, ஆடுகள் சத்தத்தை எப்படி அறியும், அந்நிய சத்தம்னா என்ன, தேவ சத்தம்னா என்ன, எவ்வளோ அழகா ஒரு பாடம் ஆண்டவர் எடுத்தா. 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அடுத்த வசனம், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆடுகள் அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதுவரைக்கும் நீ அறியாம இருக்க, மறுபடியும் சொல்றேன். கர்த்தருடைய ஆண்டவர் அழகா பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, நானே ஆடுகளுக்கு வாசல், நானே வாசல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தான் வாசல். அப்போ நீங்க அவர் தான் வாசல். அவருக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் நீங்க பிரவேசிக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க. அவருடைய உங்க மன விருப்பம் நிறைவேறணும்னா உங்க லைஃப் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கா, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கா? அது என்ன, கிறிஸ்துவுக்கு உள்ளே கிறிஸ்துவுக்கு வெளியே? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. என் பேர் ராபர்ட்டு, என் பேர் ராபின்சன் என்னைய மாதிரி, அல்லது என் பேர் எஸ்தர் ராஜாத்தி, இல்லை என் பேர் கிரேஸு, இல்லை இப்படிலாம் இருக்குது. ஆனால் நான் கிறிஸ்டியன், 4ஆம் தலைமுறை கிறிஸ்தவன், 3ஆம் தலைமுறை கிறிஸ்தவன். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறேன்னா இல்லையான்னு அது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப அழகாக இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், நியூ கிரியேஷன். அப்புறம் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயிட்டு
பழையவைகளெல்லாம் ஒளிஞ்சு போயிட்டு, பழைய சிகரெட்டு, பழைய குடி, பழைய பொய் பித்தலாட்டம், பழைய சண்டை வாக்குவாதம், பழைய பொய், பழைய கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம திரியிறது, ஃபோன் எடுக்காம திரியிறது, ஃபோனை டக்குன்னு சைலண்ட் மோடில் போடுறது இல்லையா, பிஸின்னு ஆட்டோமேட்டிக்காக இப்போல்லாம் ஐ எம் அன்ஏபிள் டு டேக் யுவர் கால் உடனே போட்டு விட்டுறது. போ, கர்த்தருடைய நாமத்தினால இதெல்லாம் ஏன் சொல்கிறேன். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய நான் சொன்ன லிஸ்டெல்லாம் பழையவைகள்லாம் ஒளிந்து போயிடணும். அப்புறம் எல்லாமே புதிதாகும், எல்லாமே புதிதாகும். அப்போது நீ எப்படி வேணா வாழுப்பா, தண்ணி அடிக்கிற அடி, ஒய்ஃபை போட்டு அடிக்கிற அடி, அல்லது அவள் ஒன்று அடித்த அடி, ஒருத்தர் அடி, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? அப்படி எதாவது இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லையே. அப்போ இந்த நாட்களில் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. இதுக்கு தான் பைபிளை வாசிங்க 3 வருஷம். ஆமேன், கர்த்தருக்கு தோத்திரம். நீங்களும் நம்ம எல்லாருமே ஓடணும். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் பந்தய பொருளை ஒருவன் தான் பெறுவான் இல்லையா? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அதனால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். உண்மைதான். அன்னைக்கு ஆதாம் ஏவாளையும் பார்த்து ஆண்டு கொள்ளுங்கள், இவ்வளவு கார்டன், அந்த ஈடன், அந்த கார்டனை எல்லாம் உனக்கு தாண்டா. ஒரு பக்கம் நதி ஓடுது, பொன் விளையுது, அது இதுன்னு அச்சா பூச்சான்னு எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டாரு. என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உண்மைதான். ஆனால் அவனால் அனுபவிக்க முடிஞ்சுதா? இல்லை. துரத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. காரணம் வஞ்சிக்கிற ஆவி, டிசீவிங் ஸ்பிரிட்ஸ். இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசனங்களையும் கள்ள உபதேசங்களையும் நீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்துக்குள்ள நீங்க நிக்காம போயிடக்கூடாது. அதுதான் என்னுடைய பாரம், என்னுடைய தாகம். அதுதான். உங்க மன விருப்பம் நிறைவேறும். தைரியமா இருங்க, உங்க மன விருப்பம் நிறைவேறும். கஷ்டம் வராது நான் சொல்ல மாட்டேன், கஷ்டம் வரும். ஏனண்டா நம்ம பாடுள்ள மனுஷன்தான் பைபிளே சொல்லுது. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். இல்லை, ஒரு பக்கம் அக்னி இறக்குறாரு, அது அவர் பக்கம் அவருடைய லைஃப்ல ஒரு பகுதி. இன்னொரு பகுதி கஷ்டம்தான். இன்னொரு பகுதி ஆகாப் ரதத்துக்கு முன்பாக ஆமேன் ஓடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அவருக்கு, அது ஒரு போர்ஷன் லைஃப்ல. இன்னொரு பக்கம் எசபேல் மிரட்டுகிறா, அது ஒரு பகுதி. இதுதான் என் வாழ்க்கை. இதை பிராக்டிக்கலா பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இப்போ நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். மணி 8 மணி ஆகிறதுக்கு 3 நிமிஷம் இருக்கு என் வாட்சில். சரியா? ஒப்பு கொடுத்து அப்படியே எழுப்பி நின்றுங்க. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அதைரியமாயிராதீங்க, மனசை விட்டுறாதீங்க. ஒன்று, நீர் நல்ல மெய்ப்பன். ஆவியானவரே, நீர் நல்ல மெய்ப்பன். இயேசுவே, நீங்க நல்ல மெய்ப்பன். நான் உம்முடைய ஆடு. உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன், உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். என்னை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மாலை நேரத்திலும் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஊழியம் செய்கிற பாக்கியத்தை கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அப்பா, என் ஜனங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம், எங்கள் தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் பேசிக்கொண்டு வருகிறீர். வேண்டுதல் ஜெபம் கேட்கப்படணும்ப்பா, விருப்பம் நிறைவேறணும்ப்பா, கர்த்தர் உதவி செய்யணும்ப்பா. இப்போ யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டாங்களோ, ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே அந்த முதல் 10 வசனங்களை உம்முடைய பிள்ளைகள் திரும்ப வாசித்து உம்முடைய விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்துல நிரப்பப்படுவார்களாக. ஆமா, ஓமைகளை சொன்னபோது அந்த கருத்துக்களை அவங்க புரிஞ்சு கொள்ளாததுனால திரும்பவும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு.
இன்னைக்கு இரண்டாவது தரம் திரும்ப பேசுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் உம்முடைய இரத்த கோட்டைகளை கொண்டு வரப்பா. அண்ட் இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பங்களப்பா. நாங்க 3 வருஷம் ஒரே குடும்பமா இருக்கிறோம்ப்பா. அப்பா, வயதானவங்க எங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க, முதிர் வயது உள்ளவங்க இருக்கிறாங்க, இளம் வயது உள்ளவங்க இருக்கிறாங்க, குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவரே, வாலிப தம்பி தங்கச்சி மாதிரிலாம் இருக்கிறாங்க எங்க ஃபேமிலியில. எல்லார் மேலேயும் இப்படி பாதுகாப்புக்காரன் இருக்கட்டும்ப்பா. அப்பா அப்பா உமக்கு தோத்துறோம். ஆமாப்பா ஆண்டவரே, தங்களுக்குரியவர்களை இன்னைக்கு காலையில கூட ஒரு தாயார் தங்களுக்குரிய தன்னுடைய கணவனை இழந்து ஓராண்டு ஆகிறது என்று கண்ணீரோடு சொன்னாங்களப்பா. அந்த மாதிரி தங்களுக்குரியவங்களை இழந்து நிக்கிறவங்களுடைய இருதயத்தை பாருங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அப்பா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, ஃபீஸ் கட்ட வழி இல்லாதவங்க, அப்பா உதவி செய்யுங்கப்பா. ஸ்தாபன தலைவர்களை கர்த்தர் உருவாக்கி ஆசீர்வதிங்க. உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்ரோஜனமான ஊழியக்காரனப்பா, கடமை மட்டும்தான்ப்பா செய்யறோம். உமக்கு ஒருத்தருக்கு தான் மகிமை இயேசுவே, உமக்கு ஒருத்தருக்கு தான் மகிமை. இன்றைக்கு ஒரு எழுப்புதலை அனுப்ப மாட்டீங்களா? இன்றைக்கு ஒரு எழுப்புதலை வீட்டுக்குள்ள அனுப்ப மாட்டீங்களா? இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு எழுப்புதலை, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வாங்கப்பா. டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களை வெளியே கொண்டாங்க. மனநிலைமை பாதிக்கப்பட்ட அம்மா அப்பாவை இழந்ததுனால, ஆண்டவரே வேலை இழந்ததுனால, கல்யாணம் ஆகாததுனால, அல்லது கல்யாணம் கட்டி ஆண்டவரே அந்த குடும்பம் உடைஞ்சு போனதுனால வாழ்க்கை இழந்து போனவங்களை மறுபடியும் கட்டி எழுப்பிருங்கப்பா. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. பிரைஸ் காட். கையை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம். எல்லாரும் கையை உயர்த்தி அப்படியே கண்ண மூடி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். தேங்க்யூ.